சார் ஒரு நிமிஷம் சார். Abhijit, welcome slide please. Okay, done. Okay, good morning everyone. So today our resource person, Dr. Mogan sir. So first of all, thank you so much sir for joining with us. ஸோ சார் வந்து எனக்கு டீச் பண்ணவங்க. ஸோ சாரோட கிளாஸ் நான் 2 இயர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு யூஜியில். அவங்களோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக க்ளீனாக நமக்கு என்ன தேவையோ, இப்போது இந்த வேர்ல்டு இந்த டிசீஸில் வந்து இல்லை இந்த மெடிக்கல் ஃபீல்டு என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சார் சூப்பராக சொல்லுவாங்க. நிறைய நாலேஜ் நம்ம சார்ட்டை நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நமக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் நமக்கு எடுக்க வந்திருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சாருக்கு முதல்ல தேங்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் சார்பாக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்களுக்காக உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கு செக்ஷன் எடுக்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் வந்து மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. இப்போது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் சயின்டிஃபிக் ரைட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நான் சார்ட்ட வந்து கெயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. Thank you very much. So first of all, invite பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சுரேஷ் அண்ட் ரிமைனிங் ஆர்கனைசேஷன் பீப்புள்ஸ். தேங்க் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? Everyone audible? Yes sir, audible sir. Yes sir. Yes sir. Okay, good. Okay, ஸோ நம்ம டைம் ஓரளவுக்கு கன்ஸ்டன்ஸாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 hour இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் தட். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்ன டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஜஸ்ட் லிசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தி திங். என்டையர் இந்த லெசன் வரைக்கும், என்டையர் பிபிடி வரைக்கும் எல்லாமே லிசன் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ், டோன்ட் மார்க் இட் த பிபிடி நம்பர் அண்ட் வாட் டைப்ஸ் ஆஃப் கொரிஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ ரிமைனிங் செக்ஷனில் ஒரு 20 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன உங்களுக்கு கொரிஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எல்லாருமே கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் ஸோ அந்த பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, மை நேம் இஸ் டாக்டர் என் மோகன்ராஜ். ஆக்சுவலி நான் பிஹெச்டி இன் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் ரிசர்ச் ரைட்டர் இன் எஸ்ஆர்எம். So let's move on. My topic is myocardial infarction and stroke. I think everybody know about what is a myocardial infarction and stroke. ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்தால ஓரளவுக்கு எவ்ரிபடி ஹேவ் த ஐடியாஸ் அபவுட் வாட் இஸ் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரோக். பட் என்டையர்ல நமக்கு இன் டெப்தா சில விஷயங்கள் மட்டும் நம்ம வி ஹேவ் டு டிஸ்கஸ் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிபிடி மூவ் ஆகுது, ஸ்லைட் சேஞ்ச் ஆகுது. நோ சார், சேஞ்ச் ஆகுது. Now everyone visible this? Yes sir. Okay. Yes sir, visible. Okay. So first thing we have to move up. What is the blood? So myocardial and இதை பத்தி நம்ம
we have to know what is blood. So anyone know about that one? I think all already know about that one. Blood is just one thing. இது வந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளூயிட்ஸ். என்ன அப்படின்னா இது ஒரு ஆக்டிவ் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ சேம் லைக் தட். ஸோ இந்த பிளட்ன்றதும் வந்து சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் லெஃப்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சார் இப்போ வந்துருவாங்க, 1 minute. ஓகேவா? okay, sorry for the disturbance. And now all of you visible this one? Yes sir, visible sir. Okay, good. Okay, just blood is a connecting fluid. It is transport as the oxygen and nutrients from the environment and nutrients from the foods. So carry to this and from the you have to collect the blood collected the carbon dioxide and waste product to this outside excreted in the outside. So இது என்னன்னா அது just like an delivery boy like நம்ம தான் ஆட் பண்ணோம். இது ஒரு கனெக்டிங் ஃப்ளூயிட். இட் ஹேஸ் அ பிளாஸ்மா, ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா. இதுதான் வந்து பிளட்டோடைய மெயின் திங்ஸ். ஸோ பிளட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் திங் வி ஹேவ் டு நோ அபவுட் வாட் இஸ் ஹார்ட். இதுவும் எல்லாருக்குமே நீங்கள் சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. எவ்ரிபடி வெல் நோ அபவுட் வாட் இஸ் த ஹார்ட். ஸோ ஹார்ட் இஸ் நத்திங் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளங்க அளவுக்குள்ள தான் இருக்கும். இட்ஸ் லைக் ஏ ஹார்ட் இஸ் எ ஃபீஸ் சைஸ்டு ஆர்கன். பட் இதோடைய ஒர்க்குன்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆர்கன். இதோடைய மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பியூரிஃபைடு பிளட் பியூரிஃபைட் பண்ணிட்டு ஸோ ஆர்கன்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது. ஸோ அந்த கேரியை கரெக்டாக கொண்டு போகிறது இதோடைய வேலை. இட்ஸ் யுவர் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் மெயின் ஆர்கன். த ஹார்ட் கண்டெயின் 4 மஸ்குலர் சாக்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஹார்ட் வந்து 4 சாம்பர்ஸ் இருக்கும். ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இதுதான் நம்ம ஹார்ட்டோடைய மெயின் திங்ஸ். இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மேக் யுவர் ஹார்ட் பீட் மூவிங் த பிளட் த்ரூ திஸ் சாம்பர்ஸ். அந்த பிளட் வந்து உங்களுக்கு உள்ள வரும்போது இங்கே உள்ள நம்ம ஹார்ட்ல சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மட்டும்தான் கரெக்டான அந்த ஆர்கனுக்கு எப்படி சொல்றது, அந்த ஹார்ட்டுக்கு ஒரு கரண்ட் மாதிரி. ஸோ அந்த கரண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருந்தது தான், அந்த எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்துகிட்டே இருந்தால் தான் பிளட் டு சர்க்குலேஷன் டு த யுவர் பாடிஸ். ஓகேவா? அண்ட் இதோடைய அதர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரெயின்ஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். மெயின் திங் இது வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸை ரொம்பவும் கரெக்டாக கனெக்டிவிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட மெயினான வேலை. ஸோ பிளட்னா என்னன்னு தெரியும் நமக்கு, அண்ட் ஹார்ட்னா என்ன பண்ணுது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஹார்ட்ல நடக்கிற என்ன ப்ராப்ளமெட்டிக்ஸ். ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்றது ஓரளவுக்கு என்னன்னு தெரியும். அதோட மீனிங் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மயோ அப்படின்னா இட்ஸ் ஸ்கின். கார்டியல் அப்படின்னா எவ்ரிபடி நோ அபவுட் ஹார்ட். இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா
இஸ் அ வயலேஷன், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹார்ட் சுத்தி இருக்கிற சம் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் ஏதோ டேமேஜஸ், நோ ப்ராப்ளம், அதுதான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அதர்வைஸ் இஸ் எ ஹார்ட் அட்டாக். ஸோ நிறைய பேருடைய நிறைய கன்ஃபியூஷன் என்னன்னா ஹார்ட் அட்டாக்குக்கும் ஹார்ட் அரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அவ்வளோ தெரியாது. அவன் என்ன அப்படி அவருடைய மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்றது இஸ் டோட்டலி இது சர்க்குலேஷன் ப்ராப்ளம். சர்க்குலேஷன் ப்ராப்ளம் எதனால வரும் அப்படின்னா, மேபி இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு அதெல்லாம் போய் அடைச்சிட்டு அந்த சர்க்குலேஷன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து அந்த ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளையை ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சம்திங் இஸ் ஹேப்பன் இன் த ஹார்ட் அட்டாக்ஸ். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயினாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் டு ப்ரீத். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் போகலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் சப்ளை அங்கே நடக்கலை. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ராப்ளமேட்டிக் வரும். ஓகே, தென் ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். அதே தான், பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் நடக்கும். எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னா அங்க நம்ம அந்த ஆட்ரியம் பார்த்தோம்ல, ரைட் அண்ட் லெஃப்ட் ஆட்ரியம் இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நடக்கும் போது இந்த வால்வ்ஸ்லாம் ஓப்பன் ஆகணும். சொல்லுவாங்க. இந்த வால்வ்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க சின்ன அந்த எலக்ட்ரிக்கல் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது எலக்ட்ரிக்கல் ஃபார்மேஷன் சரியா நடக்கல அப்படின்னா அங்க உங்களுக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகும். அவங்களுக்கு வெயின்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா ஹார்ட்ல அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் நடக்கிறதால அவங்களுக்கு திடீர்னு ஒரு அன்கான்சியஸ் போயிடுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா பிரீத்திங்கே இருக்காது. எஸ் சார் உங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். நோ ஆடிபிள்? இப்போ ஆடிபிள் சார். எகெயினா ஓகே, கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் கார்டியாக் அட்டாக்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ என்ன அப்படின்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ன்றது ஒன் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ். ஸோ இது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பிளட் ஃப்ளோ
யாரோட நெட்வொர்க்? என்னுடைய நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கா? எஸ் சார், உங்களோட நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. வாய்ஸும் பிரேக் ஆகுது சார் சம்டைம்ஸ். பசங்களை எல்லாரும் உங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஓகே பிரீத்தி, இதில் யாரா வீடியோ ஆன் பண்ணலையோ அவங்க என்னோட நேம்ஸ் மட்டும் கொடுங்க, ஓகேவா? ஓகே அண்ணா. அவங்களுக்கெல்லாம் மார்க்கர் ஆப்சென்ட். ஓகே அண்ணா. தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னா என்னன்னு நாம இங்க பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். Just so now is audible. My network is something issues. Can now audible now? Yes sir, audible sir. Yes. Okay. ஸோ என்கிட்ட பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பிபிடியில் இருந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடும். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ வாட் இஸ் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து கார்டியாக்கை சுற்றி இருக்கிற அந்த செல்ஸில் டேமேஜ் ஆகிறது தான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் கார்டியாக் அட்டாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட்ன்றது எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ். கார்டியாக் அட்டாக்ன்றது இட்ஸ் அத்ரோஸ்க்ளரோசிஸ், அதாவது அந்த ஃபேட்டு எல்லாமே டெபாசிட் ஆகிறதால அந்த பிளட் ஃப்ளோவில் ப்ராப்ளமேட்டிக் ஆகிறது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? ஸோ என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இதுக்கு டெஃபினேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மேஜர் திங் இஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலே இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஏஜ். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இது ஆல்ரெடி வந்து ஃபேமிலியில் யாருக்காவது ஸ்ட்ரோக் ஏதாவது எம்ஐயோ இருந்தது அப்படின்னாலும், ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலும் டெஃபினெட்லி சில்ட்ரன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அதர் திங் இஸ் ஜெண்டர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மென்னை விட உமன்ஸை விட மென்ஸுக்கு தான் வந்து அதிகமாக எம்ஐ சான்சஸ் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மேஜராக டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, நான் மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர். மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நம்மளால அதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். லைக் பார்த்து கனெக்ட் பண்ணலாம், அந்த ஹை பிபியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணலாம், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கொண்டு வரலாம், அண்ட் ஒபிசிட்டியை குறைக்கலாம், ஹை பிளட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இட்ஸ் லைக் பிளட் குரூப்பிங்கே ஐ மீன் ஹீமோகுளோபின் திங்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் ரேஞ்சு 16 இருந்தால் ஸ்டார்ட். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹீமோகுளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா 8ல இருந்தே நமக்கு நார்மலாக தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறதாலையும் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சபிலிட்டி இருக்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் பேத்தோபிசியாலஜி. சரி, இந்த பேத்தோபிசியாலஜி எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்த்த மாதிரி தான் ஒபிசிட்டி, டிஎம், ஸ்மோக்கிங், இன் வாட் எவர் இட் இஸ், அந்த காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேக்டர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அத்ரோஸ்க்ளரோசிஸ் ஃபார்ம் ஆகும்.
இப்போ ஒபிசிட்டியாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த வால்வ்ஸில் ஹார்ட்டுக்கு போகிற அந்த வால்வ்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த போய் அந்த கொழுப்புன்றது படிய ஆரம்பிச்சிடும். ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வழியாக போகாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடும். தென் இஸ் நேரவிங் லூமன் ஆகிடும். இதனால என்ன ஆகும்னா பிளட் வந்து கரெக்டான அந்த ஹார்ட்டுக்கு போகாதால ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை இல்லாததால ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகி மயோகார்டியல்ல அந்த செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிவிங் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. எவரிபடி வில் நோ அபவுட் தட். ஒரு செல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்போ ஆக்சிஜனே அங்கே கிடைக்கல அப்படின்னா அங்கே செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ மயோகார்டியல் செல்ஸ்ல எல்லாமே டேமேஜ் ஆகும். அதனால என்ன ஆகும்னா மயோகார்டியல்ல சுற்றி இருக்கிற அங்கே சிகேஎம்பி கிரியாட்டினின் பாஸ்பேட் கிரியாட்டின் பாஸ்போ மசில் அண்ட் பிரெயின் இதெல்லாம் சிகேஎம்பி அண்ட் ட்ரோபோனின் இதெல்லாம் வந்து முக்கியமான மார்க்கர்ஸ் ஃபார் ஹார்ட்ஸ்க்கு. அதுலேயும் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சிகேஎம்பி தான். சிகேஎம்பி அப்படின்னா கிரியாட்டினின் பாஸ்பேட் வந்து மசில்னு சொல்லுவோம். அந்த மசில்லேருந்து கிரியாட்டினின் பாஸ்பேட் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சிகேஎம்பியும் ட்ரோபோனினும் ரிலீஸ் ஆகும். ஈஸியாக வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம இதை வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி எம்ஐன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் சைட் பை சைட் இது என்ன நடக்கும் அப்படின்னா டிக்ரீஸ்டு ஹார்ட் கான்ட்ராஸ்டிட்டி நடக்கிறதால இன்னடிக்யூட் பிளட் சப்ளை நடக்கிறதால ஒலிகூரியா ஃபார்ம் ஆகும். ஒலிகூரியானா அவங்களுக்கு யூரின் அவுட்புட் இருக்காது. அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க எப்பயுமே நமக்கு யூரின் அவுட்புட்டும் மோஷன்ஸும் கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக். அண்ட் அதர் திங் இதனால வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கிறதால என்ன ஆகும்னா ஹார்ட்டை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால பேஷண்ட்ஸ்க்கு ஃபீவர் வந்துடும். இதெல்லாம் வந்து இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸுக்கு நடக்கிற விஷயங்கள். அண்ட் ஃபாலோ தட் அது மட்டுமே இல்லை, அதை ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு கிளைகலைசிஸ் வந்து அனரோபிக் லைசிஸ் ஃபார்ம் ஆகும். அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு செஸ்ட் அண்டு ஷோல்டர் ஆர்ம்ஸில் எல்லாத்தையும் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லை. அதனால என்னன்னா அனரோபிக் கிளைகலைசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும், மையோகார்டியல் நர்வ் ஃபைபர்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு வந்து பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஷோல்டர் அண்ட் பெயின் வந்து நெக் பெயினும் ரொம்ப சிவியராக வரும். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஸோ ஆக்சிஜன் சப்ளை சரியாக போகலை, அதனால வந்து கிளைகலைசிஸ் ப்ராசஸ் நடக்கலை. ஸோ அதனால இவங்களுக்கு அந்த பெயின்ஸ் அங்கே ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் அட் த சேம் டைம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு வாமிட்டிங் நாசியாஸ் வர ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக வரும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் கேட்டகலாமைன். ஸோ நிறைய கேட்டகலாமைன் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் நடக்கிறதால அவங்களுக்கு அந்த டைமில் வந்து சிவியராக வந்து ஒரு ஸ்வெட்டிங் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆர் த அதர் கேரக்டரிஸ்டிக். அண்ட் சிவியர் இமோபிலைசேஷன் செஸ்ட் ஃபைன் இருக்கும், பெயின் நார்மல். சப்ஸ்டெரனல் அண்ட் ரெட்ரோஸ்டெரனல் ஆர் எபிஜெனிஸ்டிக். இது இந்த கேஸ்ட்ரிக் லைன் எல்லாம் அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஓகே, வித்தின் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது இஸ் பெஸ்ட். பட் நமக்கு மோரோவர் எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா 3 hours. அவங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு நம்ம அந்த எலிவேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள நம்ம ரெக்டிஃபை பண்ணிடணும். பட் இந்த க்ரூஷியல் கோல்டன் டைம் வந்து 20 மினிட்ஸ்க்கு பண்ணணும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் தி சைன் அண்ட் சிம்டம்ஸ். என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும்? ஆல்ரெடி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த பெத்தபிசியாலஜி நடக்கிறதால அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து தலை சுத்தல் மாதிரி இருக்கும், சடன் டைஜஸ்னஸ் இருக்கும், ஹார்ட் பர்ன் லைக் ஃபீலிங்ஸ் இருக்கும். அண்ட் அடிஷனல் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ரொம்ப சிவியராக இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், நாசியா வாமிட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, செஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நெக் போன், பேக் போனு, ஷோல்டரு இது எல்லாத்துக்கும் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க பண்ணிக்கிறதுக்கு, மூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வாட் இஸ் த டயக்னோசிஸ்? என்ன மாதிரி டயக்னோசிஸ் நம்ம யூஸ் பண்ணி இதை கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்கள டயக்னோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸாக அவங்களுக்கு யாருனா இருக்கா நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் பெஸ்ட் திங் இஸ் இசிஜி. இசிஜியில் எஸ்டி செக்மெண்ட் நம்ம எலிவேஷன் இருக்கா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணினா அவங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் கொரோனா ஆஞ்சியோகிராஃபி பண்ணலாம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இது மூலியமும் நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம். அண்ட் பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அப்நார்மல் லிபிட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கா, சிகேஎம்பி, சிஆர்பி. யூஸ்வலி சிஆர்பி எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சாதாரண ஒரு
ஜுரம் இருக்கு, சாதாரண ஒரு காயம் இருக்கு அப்படின்னா கூட C-reactin protein வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் த ரீசன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆனாலே C-reactin protein அதிகமாகும். பட் ரொம்ப அதிகமா இருக்கு, பேஷண்ட்டுக்கு நார்மலா வந்து 5 இருக்கணும், 5க்கு மேல அப்நார்மலா ஒரு 300 400 இருக்குன்னா கம்பல்சரி பேஷண்ட்டுக்கு ஹேவ் த ப்ராப்ளம் இன் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதோட CKMB இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இசிஜின்னு கன்ஃபார்ம் பண்றோம், அதுவும் இசிஜில ST செக்மெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னாலே பேஷண்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். இதெல்லாம் மெயினான க்ரூஷியல் ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ். ஸோ வாட் ஆர் த ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்? ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த்ரோம்போலைசிஸ். த்ரோம்போலைசிஸ் நத்திங் பிளட், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், உள்ள நம்ம பிளட் வந்து சர்க்குலேஷன் சரியா போகாதால என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த வந்து ஒரு மாதிரி கட்டி ஆயிடும். ஸோ அந்த பிளட் கிளாட்டிங்கை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து லைசிஸ், த்ரோம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் பண்ணுற சில ஏஜென்ட்ஸ், த்ரோம்போலைட்டிக் அண்ட் ஃபைப்ரோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் தான் வந்து மெயினாக இவங்களுக்கு நாம தெராபிட்டிக்காக கொடுப்போம். ஸோ அது என்னென்ன மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகைனேஸ், யூரோகைனேஸ், அல்டோகைனேஸ், ரெட்டிகுலேஸ் அண்ட் டெனக்டிபிளேஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்மினோஜனை பிளாஸ்மினா கன்வெர்ட் பண்ணும். ஸோ பிளாஸ்மின் ஃபர்தராக என்ன பண்ணணும், த்ராம்பின் பண்ணணும். த்ராம்பின் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைப்ரினை ஆக்டிவேட் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு பிளட் கிளாட்டிங் இல்லாமல் ஃப்ரீ ஆக்கிடும். ஸோ இதுதான் இதோடைய மெயின் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ட்ரக்ஸ். இது மெயினான ட்ரக்ஸ். இதெல்லாம் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்படின்னா இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். கிளாட்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிறதால பிளட் மூவ் ஆகிறதால ஹார்ட்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் சார்? ஆல்ரெடி வந்து பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயின்ல வந்து அவங்களுக்கு ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட். திரும்ப பார்க்கலாம், ஏன்னா எனக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நிறைய இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி இன்கேஸ் இதெல்லாம் செட் ஆகலை, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எல்லாம் கொடுக்குறோம் அப்பயும் செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் மூவ் ஆன் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா இது பிகாஸ் நம்ம பிரைமரியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்குட்டனியஸ் டிரான்ஸ்குமினஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா பலூன் லைக் தி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை வெயின்குள்ளே விட்டுட்டு அந்த கொழுப்பு எல்லாத்தையும் அது எடுக்க விட்டுருவாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக பண்ணுற விஷயம். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸில் இதெல்லாம் இந்த சர்ஜரிக்கு டேக்கிங் த 90 மினிட்ஸ் ஆகும். இந்த பலூன் இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப்லாம் இருக்கு, இந்த ஸ்டென்ட், ஐ மீன் இந்த ஸ்டென்ட்னா இந்த பலூன் ஸ்ட்ரக்சர் தான். இந்த பலூன் ஸ்ட்ரக்சரை வந்து வெயின்குள்ள உள்ள வச்சுட்டு எங்கே அவங்களுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த மூவ் பண்ணி விடுவாங்க, கரைச்சி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் என்ன தெரியணும் அப்படின்னா இதில் வந்து திஸ் இஸ் டைப் ஆஃப் ஸ்டென்ட்ஸ். இந்த பார் மெட்டல் ஸ்டென்ட்டு, ட்ரக் இன்ட்ரூசிங் ஸ்டென்ட், பைப் அப்சார்பன்ஸ் ஸ்டென்ட், இதெல்லாம் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டென்ட் இருக்குது. இது நமக்கு அந்த டைமில் என்ன மாதிரி நமக்கு அஃபோர்டபுள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த 3 ஸ்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த எப்படி இதை டைப்ஸை டிவைடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து பலூன் செட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி யூஸ் டு ட்ரீட் தி பிளாக்டு கரோனரி ஆர்டரிஸ். அண்ட் பல்மனரி வந்து பல்மனரி ஆஞ்சியோபிளாஸ்டி பெர்ஃபார்ம் தி ஆர்டரியல் லெக் அண்ட் கிட்னி. ஸோ கிட்னி அந்த வெயின் சைக்கிளில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபார்மேஷன் இருக்கு, ஃபேட்டோட ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னாலும் இந்த பெரிஃபெரல் ஆஞ்சியோபிளாஸ்டி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரீனல் ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து எஸ்பெஷலி ஃபார் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ்க்கு. கரோடிட் ஆஞ்சியோபிளாஸ்டி யூஸ்டு ஃபார் கரோடிட் ஆர்டரி ஸ்டெனோசிஸ். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் stent and what is used
அந்த மாதிரி நம்ம இதை சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரென்த் தான் ஃபாலோயிங் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக ட்ரக்கு குடிக்கிறீங்க, ட்ரக்கையும் சரியாகல, ஸ்டண்ட் கொடுத்து பார்க்குறோம், ஸ்டண்ட் கொடுத்தும் அவங்களுக்கு சரியா வரலை அப்படின்னா, ஸோ ஃபைனல் கோ ஆப்ஷன் இஸ் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். இது வந்து கிராஃப்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி. ஸோ ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல பிளாக்கிங் அங்கே இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மெயினான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ப்ரொவைட் ஃப்ளோ மசில்ஸ் மயோகார்டியல்ல வந்து நம்ம அந்த இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரியா அந்த இடத்துல போகல அப்படின்னா அந்த வால்வ்ல இருந்து இன்னொரு இடத்துல அந்த வால்வை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணுவாங்க. அந்த கிராஃப்டிங் கனெக்டிங் பாயிண்ட்டும் உள்ள இருந்தே கட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் வெளியில இருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள அதை செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ நம்ம நார்மலாக நம்ம பார்க்குற அந்த சர்க்குலேஷன் இல்லாமல் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இந்த ஆர்கனைஸ் நம்ம கொடுக்குற அந்த பைப்பிங் கனெக்டிங் மூலயமா தான் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நடக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சர்ஜரி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இஸ் தட். ஒன்று வந்து நார்மலாக நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நார்மல் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். அதுலேயும் க்யூர் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் திங் இஸ் மூவ் ஆன் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டிலையும் அவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சு பார்ப்போம். ஸ்டென்ட்டும் வச்சு அவங்களுக்கு க்யூர் ஆகலை அப்படின்னா ஸோ ஃபைனல் இஸ் ஓப்பன் சர்ஜரி. ஓகே, ஸோ வாட் ஆர் த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன்? ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எக்ஸசைஸ். எப்பயுமே நல்லா வந்து எக்ஸசைஸ் மூவ்மெண்ட் இருக்கணும். அன் எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் கார்டியாக். ஸோ எக்ஸசைஸ் இஸ் த மெயின் திங். ஸோ எவ்ரிபடி மஸ்ட் டூ தட் ஒன். அண்ட் பிஹேவியர் சேஞ்சஸ். ஸோ வாட் ஆர் த பிஹேவியர் சேஞ்சஸ்னா ஸ்மோக்கிங்கை கட் பண்ணுறது, லிபிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது அண்ட் பிளட் ப்ரெஷர் மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதால உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் கார்டியாக்கோடைய எஃபிஷியன்ட்டி அதிகமாகும். கார்டியாக்கோடைய ஒர்க்கு நல்லா வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் திங் இதை பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா எஜுகேஷன்ஸ் மஸ்ட். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மெயினான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ப்ரோக்ராம் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கேன்சர், டயபிட்டிஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். இது 2010ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் வந்து நல்ல அவுட்புட் நல்லா கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதோடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 2010 to 2016 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 298 டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க. 298 டிஸ்ட்ரிக்ட் என்சிஓடி கிளினிக் வச்சுருக்காங்க. அண்ட் 103 கார்டியாக் கேர் வச்சுருக்காங்க. 64 டே கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமால் என்னென்னலாம் பெனிஃபிட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.29 crores ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் என்சிடி கிளினிக்ஸில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க பர்சன்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி திங். 1.29 crores ஆஃப் பர்சன்ஸ்ன்றது இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போனா எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பேரும் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூவாக டயக்னோசிஸ் பண்ணது 8% ஆஃப் டயபெட்டிக் பீப்புள்ஸ் வந்து 8% ஆஃப் டயபெட்டிக் பீப்புள் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கண்டுபிடிச்ச விஷயம், அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ண விஷயம் இது. அதில் 12% பீப்புளுக்கு வந்து பிபி இருக்குது. அண்ட் 90,000 பீப்புளுக்கு வந்து சிவிடி இருக்கு. ஸோ தே ஹேவ் நோ அபவுட் தட். அந்த பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாட் அவர் அபவுட் தட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அது சாதாரணமாக என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு பெயின் இது சரியாயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு சாதாரணமாக விட்டுறாங்க இந்த ரூரல் சைடில். அண்ட் மோரோவர் எஜுகேட் நாட் பீப்புள்ஸ் கூட இது வந்து ஒன்றும் பெரிய அவேர்னஸ் இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ரோக்ராம் மூலயமா பெரிய அவேர்னஸை கொண்டு வந்து லாஸ்ட் 2010 to 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. 1.29 crores பீப்புள் இதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அண்ட் 13,000 பீப்புள்ஸ் காமனாகவே பார்த்தீங்கன்னா 96 ஸ்க்ரீன் இந்த கேம்ப் மூலியமாகவே ஸ்க்ரீனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கவர்மெண்டால் பண்ணப்பட்ட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு அவுட்புட் ஆஃப் ஹெல்த் செக்டார் கிரேட் திங்ஸ். இது டுவர்ட்ஸ் கண்டினியூ 2023 to 2030 இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ இதோடைய ப்ரோக்ரஸும் வந்து ஆல் ஓவர் எல்லா இந்தியாவிலும் ஃபுல்லாகவே ரூரலில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி டே கேர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸை பண்ணிட்டு இருக்காங்க, கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட் ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டார்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ்? ஸோ மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி கொடுக்குறோம், ஏதோ சம்திங் எல்லாமே கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியே ஓகேவா அவங்க நல்லா பழையபடி ஸ்டேபிளாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி.
பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவியராக அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளமேட்டிக் இருக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன ஆகும்னா இம்பார்ட் த கண்ட்ராசிட்டி, டிஷ்யூஸ் நெக்ரோசிஸ், ஏட்ரிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் பெரிகார்டியல் இன்ஃப்ளமேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது டுவர்ட்ஸ் ஸ்ட்ரோக்கை கொண்டு வரும். எப்போ நமக்கு கரெக்டாக வந்து ஹார்ட்டில் சரியாக ஃபங்க்ஷன்ஸ் நடக்கலையோ அதனால என்ன ஆகும், ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகும். ஆக்சிஜன் டிமாண்ட்ல எங்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரெயின்லையும் தேவைப்படும். ஸோ அப்போ பிரெயினில் உங்களுக்கு சரியான வந்து உங்களுக்கு கிடைக்கல, ஆக்சிஜன் டிமாண்ட்லாம் கிடைக்கல, அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா பேஷண்ட் ஹேஸ் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மலாக வந்து ஹார்ட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை. அதனால ஆக்சிஜன் சப்ளை எங்கெங்கெல்லாம் போகலையோ அங்கங்கே அந்தந்த இடத்துலையும் பிரச்சனை வரும். அதில் மெயினாக பிரெயினில் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா இட்ஸ் a name of stroke. Okay, let's move on. What is the stroke? Stroke occurs to the problem with the blood supply. So நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து அங்கே போகலை பிரெயினுக்கு. அதனால என்ன ஆகும்னா பிரெயினில் நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் ஆகாது. திடீர்னு பிரெயின் தான் ஒரு மெயின் கண்ட்ரோலிங் ஆர்கன். அதுலேயே வந்து எங்கே என்ன பண்ணணுன்ற அந்த விஷயமே குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா திடீர்னு எதுனா நடக்கும். அதுதான் அவங்களுக்கு பக்கவாதம்னு சொல்லுவோம். அதனால வந்து அவர் கையோ ஒரு காலோ சம்திங் ஒரு சைடு திடீர்னு நம்ம நடக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரோக்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசமிக் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அண்ட் இசமிக் ஸ்ட்ரோக் அட்டாக்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் இருக்கு. அதில் 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா இசமிக் ஸ்ட்ரோக்குன்றது வந்து மெயினாக வந்து இந்த பிளட் இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரியும். இசமிக் ஸ்ட்ரோக்குன்றது அந்த இடத்துல அந்த வெயின்ஸில் உங்களுக்கு அந்த போகிற அந்த வெயினில் வந்து பிளட் சப்ளைஸில் வந்து ஏதோ கிளாட்டிங் ஆகுது, அதில் சரியாக சப்ளை போகலை அப்படின்னா அது இசமிக் ஸ்ட்ரோக்காக ஃபார்ம் ஆகும். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னா அந்த இடத்துல டேமேஜ் ஃபுல் வெயின்ஸ் டேமேஜ் ஆகிடும், செல்ஸ் டேமேஜ் ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெயின்ஸில் இருந்து பிளட் லீக் ஆகிடும். ஸோ பிளட் லீக் ஆகி அது மூளையிலே கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கிளாட்டிங் ஃபார்மேஷன் நடக்கிறதால அங்கே ஒரு பெரிய இன்சிடென்ட்டே நடக்கும். அதனால என்ன பண்றதுன்னு நமக்கு பிரெயின்ஸோடைய அந்த மூவ்மெண்ட் இருக்காது. அதனால திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் நடக்கலாம். ஸோ அதுதான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அதனால அவங்களுக்கு கையோ காலோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், சம்திங் இஸ் ஹேப்பன். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த 2 டைப் இருக்கு. பட் 3rd டைப் வந்து இஸ் வெரி குரூஷியல். இது வந்து டிரான்சியன்ட் இசமிக் அட்டாக்னு சொல்லுவோம். இது எப்படின்னா வந்ததே தெரியாது. ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க, ஒன்றுமே தெரியாது. இது எப்படின்னா அவங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மேபி இது ஜெனட்டிக்கலாக இருக்கலாம், ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், என்னன்னே தெரியல, என்ன நடந்தது சுற்றி நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேஷண்ட் நார்மலாகவே தான் இருப்பாங்க. பட் அந்த கேஸ் வந்து அவங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணலை, இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆஃப்டர் த 2 to 6 months பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டெஃபினெட்லி ஸ்ட்ரோக், கண்டிப்பாக இஸ்மிக் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் வந்து அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இஸ் ஸ்ட்ரோக் உடைய இட்ஸ் 3 டைப்ஸ். ஓகே, இன்கேஸ் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா என்ன மாதிரிலாம் வார்னிங் சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி தான். எப்படி நம்ம ஹார்ட்டில் ஒரு ஆக்சிஜன் சப்ளையால் இந்த ப்ராப்ளமேட்டிக் வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். பட் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னென்ன வரும்னா பிரெயின் இல்லை. ஸோ அதனால என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா வீக்னஸ் இருக்கும், ஸ்பீச் ட்ரபிள் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் விஷன்ஸ் ப்ராப்ளம் கம்பல்சரி அவங்களுக்கு வந்துடும். அண்ட் ஹெட்டேக் அந்த மோரோவர் அங்கே பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு டெய்ஸ்னஸ் ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு குவிக் சைன். அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம பாசிபிலிட்டியாக அவங்களை எவ்வளோ சீக்கிரம் நம்ம காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு உடனே காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இதை ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபாஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக்கால ப்ராப்ளமேட்டிக் ஆனவங்கள ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லுக் பண்ணணும். அவங்க ஃபேஸை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்களால வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட ஸ்மைல் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ஸ்மைலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ம், அவங்க கிட்ட கையை காலை நீங்கள் அசைக்க சொன்னீங்க அப்படின்னா ஆர்ம் வந்து அவங்க சரியாக பேலன்ஸ் பண்ணவே மாட்டாங்க, அவங்களால தூக்கவும் முடியாது. அண்ட் 3rd திங் ஸ்பீச். அவங்க கிட்ட நீங்கள் பேசும்போதே தெரியும் அவங்க ஒரு மாதிரி குளறி தான் பேசுவாங்க, பிளாப்பரிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த 3 திங்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் பேஷண்ட்ஸ் ஈஸிலி அட்டாக் பண்ணுற ஸ்ட்ரோக். அதனால் உடனே வந்து ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணோம், இல்லைனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது இஸ் பெஸ்ட். இட்ஸ் அ கோல்டன் வேர்ட் ஃபார் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி சார் நம்ம அதை மற்றபடி போயிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், கேரோட்டிட் அல்ட்ராசவுண்ட், செரப்ரல் ஆஞ்சியோகிராம்,
எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் கொடுப்பாங்க. இதுக்கும் ஆஸ்பிரின் தான் கொடுப்பாங்க. இது ஹார்ட் அட்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃப்ரீனஸ் கொடுக்கறதுக்காக. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஹெமரேஜுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து வெயின்ஸ் ப்ராப்ளமேட்டிக்ஸ் டுவோர்ட்ஸ் ப்ரெஷர் ட்ராம் ஆகிடும். அதனால அவங்க பிளட் லீக் ஆகி கிளாட் ஆகிறதால அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஆன்டிகோகுலண்ட் ஆன்டிபிளேட்லெட் மெடிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மோர் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் த சேம் திங். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸசைஸ் வந்து நார்மலாக அவங்களால பண்ண முடியாது. மேபி அந்த கையும் காலோ சம்திங் ப்ராப்ளம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீச் தெரப்பியும் ஃபிசிக்கல் தெரப்பியும் கொடுக்கணும். அண்ட் மோரோவர் நவ்வேடேஸ் ஆக்குபேஷன் தெரப்பி அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாயின் சப்போர்ட் குரூப்ஸ் இந்த அவேர்னஸை கொண்டு வரணும். அண்ட் ஃபேமிலி பீப்புள்ஸ் ஆஃபன்ஸ் ஆர் டெஃபினெட்லி வில் சப்போர்ட் தட். ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் செட்டே சரியா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இட்ஸ் ஈஸி ஒன் திங். And finally, what are the preventions for eating and healthy diet? இது வந்து not only for stroke and attacks, myocardial infections or thing. Whatever on bodies, we need the eating healthy diet is very much. Maintaining the healthy weight. எப்பயுமே பிஎம்ஐயோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். எக்ஸசைஸ் ரெகுலர்லி இருக்கணும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக்கை டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணுறது இஸ் வெரி பெஸ்ட். அண்ட் கீப்பிங் பிளட் ப்ரெஷர் இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாவது பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா அதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டயபெட்டிக்கையும் கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கணும். அண்ட் அப்ஸ்டட்டிக் ஸ்லீப்பிங் அனிஃபியா இதெல்லாம் வந்து ட்ரீட்டிங்கில் இருக்கணும். அண்ட் மோரோவர் இந்த டாப் ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்ப் ப்ரிவென்ட் த ஸ்ட்ரோக் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆர் த மெயின் திங்ஸ். இதெல்லாம் வந்து இந்த பிளாக்பெரி ஓட்ஸ் ஆல்மண்ட் பனானா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அவங்க வந்து எடுத்துக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி த நார்மல் ஹெல்த்தி பீப்புள்ஸ் ஆல்சோ நீட் திஸ். ஏன்னா விட்டமின்ஸ் ஆகட்டும் நிறைய நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் நமக்கு கம்பல்சரி தேவை. இதில் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ வி ஹேவ் டு டேக் இன் டு குட் ஃபுட்ஸ் ஃப்ரம் த ஹெல்த்தி ஃபுட்ஸ். Is definitely will give you results. Okay, let's move on. If you have any doubt in any place, any slide. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல குழப்பமா இருக்கா? சார் நார்மல் டிஸ்கஷனாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? திடீர்னு வந்தால் என்ன பண்ணலாம், இல்லை எப்படி வரும்? ஆக்சுவலி என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதால நான் கொஞ்சம் கடற்கடன்னு கொடுத்தேன். சாரி. ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லா திங்ஸுமே. ஸோ நார்மலாக பிளட்னா என்னன்னு தெரிஞ்சு, ஹார்ட்னா என்னன்னு தெரியும். ஹார்ட்ல ப்ராப்ளமேட்டிக் ஆகும் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்றதையும் நம்ம பேசிட்டோம். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர்றதால ஸ்ட்ரோக்கும் எப்படி வரும்ன்றதையும் நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஓகே, எவ்ரிவன் கிளியர் அபவுட் தட்? இஃப் எனிஒன் டவுட்? கைஸ் உங்கள் டவுட் கேட்குறீங்களா? இது வந்து ஒரு லெக்சரர் மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் நம்ம வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன டவுட்லாம் கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நாட் ஓன்லி இந்த பாஸ் சிலபஸ். இது ஒரு சிலபஸ்க்காக நீங்கள் நினச்சி இதை படிக்காதீங்க. இது நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயம். அதனால் இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நமக்கே கூட இதே திடீர்னு நடக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு பெனிஃபிட், நாட் ஓன்லி அவர் சொசைட்டி. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, இந்த இடத்துல டவுட் இருக்குனாலும் சொல்லுங்கள், கிளியர் பண்ணுறேன். Hi, sir. Hello, good morning, sir. சார் இப்போ ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட் பம்ப் ஆகுற இடத்துல மட்டும்தான் வருமாங்க சார்? இல்லைன்னா நம்ம கைகள் வரைக்கும் கூட நமக்கு ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா சார், அங்க ஏதாச்சும் அடைச்சிட்டு அந்த மாதிரி அங்க எதுவும் ஆகாதுங்களாங்க சார்? சூப்பர்மா, நல்ல கொஸ்டின். சார் கேட்குதா சார்? பிரீத்தி இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா சாருக்கு கொஸ்டின் என்னன்ட்டு? ஹலோ சார், கேக்குதுங்களாங்க சார்?
சரி இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து நம்ம பிளட் பம்ப் ஆகுற இடத்துல ஹார்ட்ல மட்டும்தான் ஏற்படுமா? இல்ல ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாவே ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா சார்? அங்க எதுவும் அடைச்சிட்டு அங்க எதுவும் ப்ராப்ளம் வராதுங்களாங்க சார்? ஓகே, குட். ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துலயே நம்ம சொல்லியிருக்கோம். ஹார்ட்ல சரியா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கல. கேக்குதுங்களா? வாய்ஸ் பிரேக் கேக்குதுங்களா? ஆகுதுங்க சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் வருது. ஓகே. ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ல போற அந்த வெயின் இருக்குங்களே, அந்த வெயின் வேறெவர் இட் இஸ். நம்ம எங்க அந்த ப்ராப்ளமேட்டிக் இருந்தாலும், அத நம்ம உங்களுக்கு பிளட் ஃப்ளோ சப்ளை ஆவறது ஸ்டாப் ஆயிடும். இப்ப லைக் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி சைட்ல இருக்கிற ஒரு வெயின்ஸ் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகுது. வெயின்ஸ் கரெக்ட்டா போகல. பிளட் சப்ளை ஆகல அப்டின்னா, அதே சேம் அந்த ஒயர் அந்த சேம் ஒயர் கனெக்ஷன் தான் எங்க போகுது? மேல நமக்கு ஹார்ட் வரைக்கும் போகுது. ரைட்டா? ஸோ அப்ப அந்த 2 ஹவர்ஸ் எதுக்குமே நம்ம பிளட் சப்ளை இருக்காது. அப்ப பிளட் சப்ளை இல்லாம ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்போது, அது என்னன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அங்க தான் நம்ம அந்த ஸ்டென்ட் குடுப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டென்ட்ட குடுத்து நம்ம பலூன் மாரி இருக்கும். அத குடுத்து நம்ம அந்த இடத்த கிளியர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஓகே சார். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது எங்கன்றத அவங்க அனலைஸ் பண்ணணும். ஸ்கிரீன் பண்ணணும் டாக்டர்ஸ். ஓகே வெரி குட். சார். தேங்க் யூ சார். ஓகே, குட். எனிஒன்? ஃப்ரீயா பேசுங்க. உங்க அண்ணன் மாரி நெனச்சுக்கங்க. இங்க யாரும் கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் வரல. ஜஸ்ட் ஃப்ரீயா தான் பேச வந்திருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட். பசங்க நான் ஏதாச்சும் டவுட் பிபிடியே இருந்தா உங்களுக்கு கேக்குறீங்களா? ஷேர் பண்றேன். என்னுடைய சிக்னல் கொஞ்சம் போக மாட்டால. நோ சார், இட்ஸ் ஓகே, குட். ஓகே. என்னுடைய பிபிடியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சுரேஷ் மூலியமா. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பை த வே உங்களுக்கு மேற்கொண்டு எதனா டவுட் இருந்தாலும் அப்புறம் கூட நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அவரு சுரேஷ் கிட்ட சொன்னா கூட நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. Sir, thank you so much, sir. Thank you for your time, sir. Thank you. Thank you, sir. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லீவ் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் லீவ் ஆக வேண்டாம். அப்ஜித் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிவிடுங்க.